அனைவருக்கும் வணக்கங்க. இல்லை, ரவா லட்டு போடலான்ட்டு இருக்கேன். பாருங்கள் எல்லோரும். அதுக்கு என்னென்ன தேவை என்னன்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் என்னோடய மாடலில் நான் செய்கிறேன். கிராமத்தில் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் இப்போ பண்ண போகிறேன். நான் செய்கிறத நீங்கள் பார்த்துங்க எப்படி செய்கிறாங்க. ரவெல்லாம் பாருங்கள். இது ரவை 1/4 கிலோ, இது வந்து ஜீனி 1/4 கிலோ. அதுக்கு தேவையான நெய் 50 நெய். 1 கிலோ போட்டோம்னா 1 கிலோ ரவை போட்டால் அதுக்கு 200 கிராம் நெய் தேவை. இது முந்திரி, ஏலக்காய். இது கடலை போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அதை குறைன்னு அடித்து இதில் போட்டு நம்ம அதை பிடிச்சோம்னா நல்லாயிருக்கும் இது. அதனால் கடலை கொஞ்சம் போட போகிறேன். இது முந்திரி போட போகிறேன். பார்த்துங்க, அடுத்து செய்கிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்த்துங்க. ரவை பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஏலக்காய் அதிலே போட்டுருணும். போட்டோம்னா கொஞ்சம் சூட்டில் வறுத்தோம்னா அதுவும் ஒரு எல்லாம் அரைச்சிடணும். இப்போ நல்லா மிக்சியில் நல்லா நேராக அரைச்சிக்கணும். இப்போ இதாக போட்டிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டுருவோம் ரவையை. கொஞ்சம் நெய் விட்டு இந்த முந்திரியை பொரிச்சுக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக பொரிச்சுக்கிறோம். உடச்சி வச்சுருக்கேன் முந்திரியெல்லாம். முந்திரியை பொரித்து எடுத்துக்கிட்டு கடலை இருக்குது, அதுவும் கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். கொஞ்சம் சவந்துருச்சு, நல்லா சவந்துருச்சு. இதை எடுத்துப்போம். முந்திரி பொரிச்சு அதை எடுத்துப்போம். அடுத்து கடலையும் கொஞ்சம் நெய் விட்டு பொரிச்சுப்போம். அதையும் இந்த மிக்சியில் ஒரு சுற்று தான் அடிக்கணும். ஒரு சுற்று அடித்து குறைன்னு இதை போட்டுக்கலாம். சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த ரவையை நம்ம நேராக அடிக்கணும். நேராக நல்லா மிக்சியில் பவுட்ரு மாரி அடிச்சுக்கணும். அடுத்தது சர்க்கரையும் நேராக அடிச்சுக்கிறோம். அது இப்போ முன்னாடி இந்த கடலை வறுத்தம் பாருங்கள், அது ஒரு அடி சும்மா குறைன்னு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இப்படி குறைன்னு கடலையை அடித்து இதில் போட்டுக்கிறோம். போட்டு அதோட முந்திரி வறுத்ததையும் அதில் போட்டுக்கிறோம். இப்போ ரவை அதில் போட்டோம். இப்போ ரவையை நல்லா நேராக பவுட்ரு மாதிரி அடிச்சுக்கிறோம் மிக்சியில் போட்டு. ரவை நல்லா நேராக அரைச்சாச்சு. நல்லா நேராக பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டோன்னா இப்போ அதில் சேர்த்துருவோம். இதை ரவையையும் இதோட சேர்த்துருவோம். முந்திரி கடலை உடச்சது இருக்குது, இதோட ரவையை சேர்த்துடுறோம். இதையும் பவுடராக நம்ம அரைச்சிக்கணும். சமமாக எடுத்துருக்கேன். இப்போ இந்த பாருங்க, சீனியை அப்படியே பவுட்ருவாக சீனி வந்து இப்போ பவுட்ராக அடித்தாச்சு. அடிச்சிட்டோமா இதை இதில் போட்டுக்கிறோம். இதையும் கலந்துக்கிறோம். இதில் சேர்த்து கலந்துக்கிறோம். ஒன்றா கலந்துக்கிறோம். அது 1 கிலோ ரவை 1 கிலோ ஜீனி போட்டோம்னா நமக்கு 200 கிராம் நெய் போடணும். அதில் போட்டோம்னா தான் நமக்கு உருண்டை பிடிக்க வரும். அதில் இப்போ நம்ம 1/4 கிலோ ஜீனி 1/4 கிலோ ரவை சேர்த்துருக்கோம். இதுக்கு 50 கிராம் நெய் போட போகிறேன். நெய் போட்டு இதோட உருண்டை பிடிக்க போகிறேன். பார்த்துங்க, பற்ற வச்சுக்குவோம். இப்போ கடாயில் நெய், இதுக்கு வந்து 50 நெய் தான் போடுறேன். இதில் நம்ம நல்லா சூடு பண்ணி காய்ச்சி அதில் போடணும். பண்ணணும்.
சூடாயிடுச்சு. இப்போ அதோட கலந்துப்போம் ரவையோட. இப்போ இந்த கலந்து வச்சுருக்கிறதோட இந்த நெய்யை நம்ம சேர்க்குறோம். நெய்யை போட்டு நெய்யை அதில் கலந்துட்டோம். கலந்துட்டு அடுப்பு வந்துருங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம அதிலே நம்ம கிண்டி விடணும். நல்லா சிம்மில் வச்சு நம்ம கிண்டும்போது அதில் இருக்கிற அந்த சர்க்கரை ஜீனி கொஞ்சம் கரையும் லைட்டாக. அப்போ அந்த நெய் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்ததும் நம்ம நல்லா அழகாக பிடிக்கும்போது உருண்டை நல்லா உடையாமல் நல்லா வரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிடணும். அதை அடி பிடிக்காமல் நல்லா எல்லாம் கலந்து விட்டு நெய்யும் போட்டாச்சு. நல்லா அழகாக கிண்டணும். கிண்டிட்டு இப்படி சூடாச்சான்னு இப்படி பார்க்கணும் கையால். சூடான்னு கொஞ்சம் கை சுடணும் நமக்கு. அந்த அளவுக்கு இதை நம்ம கிண்டிக்கணும் நல்லா. அஞ்சு நிமிஷம் கிண்டிட்டால் நல்லா சூடாயிடுச்சு. இப்படி தொட்டு பார்த்தோம்னா நல்லா சூடாக இருக்கும். சூடாயிடுச்சு. இப்போ நாம் இதை உருண்டை பிடிக்கலாம். நல்லா அடுப்பு நிப்பட்டான். நல்லா கிண்டியாச்சு. கிண்டிட்டு நம்ம இப்போ உருண்டை பிடிக்கலாம். நம்ம ரெடி ஆகிடுச்சு. இதில் எல்லாம் சேர்த்துட்டோம். கொஞ்சம் சூடான பதத்தில் இருக்கும்பொழுது இதை நம்ம பிடிச்சி வச்சிட்டோம்னா இது உடையாது. ரொம்ப உடையாமல் இருக்கும். நல்லா நிமிஷம் தான், 10 நிமிஷத்தில் அழகாக எல்லாம் ரவா லட்டு உருட்டியாச்சு. இது நல்ல வாசனையாக சாப்பிட நல்லாயிருக்கும். உள்ள கடலை இருக்குது, முந்திரி இருக்குது. சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நமக்கு டேஸ்ட். பாருங்க, அந்த தூக்கி எந்தாங்க போகிறோம் உடையாது. பார்த்தீங்களா? அது இதில் பாருங்கள், இதை உடைச்சோம்னா இதில் கடலை இதெல்லாம் இருக்குது. நல்லா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரவா லட்டு அழகாக பண்ணியாச்சு. ரொம்ப நன்றிங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.